என்னால் வீடியோ எடுக்க முடியல, அவ்வளோ வெயில். இடும்பர் மலை பக்கத்தில் வந்தாச்சு. ரொம்ப கஷ்டம். தெரியுதா? அம்மா பார்த்து தெரியுதா? செம்ம வெயில். இடுமன் மலை உச்சிக்கு வந்தாச்சு. தனிமையில் இருக்க போகிறேன். முடிந்தால் என்னை எல்லாரும் அங்கு வந்து பாருங்கள். முருகா, குமரா, வேலவா. இப்போ நம்ம எங்க போறோம்? மலை மேல உள்ள குழந்தை வேலைப்பாறை பார்க்க போறோம். மக்களே, ரொம்ப நேரம் கடுமையான வெயிலில் நடந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆய்குடி, திருநகர், சிவகரிப்பட்டி 3 ஊரையும் கடந்து கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம். இப்போ வந்து நம்ம இடும்பன் மலைக்கு பக்கத்தில் வந்தாச்சு. என்னால் வீடியோ எடுக்க முடியல, அவ்வளோ வெயில். லெஃப்ட் காலில் இந்த மூட்டுக்கும் கீழே பாதத்துக்கு நடுவில் பிடிச்சிக்கிடுச்சு. நடக்க முடியல, சுத்தமாக நடக்க முடியல. இந்த தெரியுது பாருங்கள், இடும்பர் மலை பக்கத்தில் வந்தாச்சு. இடும்பன் மலைக்கு பின்னாடி பழனி இருக்கும். இந்த இருக்குது பாருங்கள் மக்களே, இதுதான் வந்து இடும்பன் மலை. நம்ம இன்னைக்கு ஏறுற 2வது மலை. மலை வந்து குழந்தை வேலைப்பாறை மலையில் ஏறணும். 2வது வந்து இப்போ இடும்பன் மலையில் ஏற போகிறோம். அங்கே இடும்பன் மலை செல்லும் வழி. இன்னைக்குன்னு பார்த்து ஒரு வெயில் போடுது மக்களே. 12 மணிக்கு இருந்த வெயிலோட இப்போ இந்த சைடு மேற்கு பக்கத்து போயிடுச்சா, பயங்கர வெயிலாக இருக்கு. நம்ம இப்போ வந்து இந்த இடும்பர் மலையை சுற்றி முன்னாடி போய்கிட்டு இருக்கோம். அந்த மலையை ஏறி இடும்பரை கும்பிட்டுட்டு தான் நம்ம பழனிக்கு போக போகிறோம். இந்த இருக்கு பாருங்கள், இடும்பர் மலைக்கு படி இருக்கா, இந்த படியில் ஏறி மேலே போக போகிறோம். பழனி மலை தான் இருக்குது. இடும்பன் மலை படி கட்டு ஆரம்பிச்சிருச்சு.
இடுமன் மலையில் ஃபுல்லாமே படிக்கட்டு தான். அப்படியே ஏறி நம்ம மேலே போகிறோம். வெயில் வேறு அதிகமாக இருக்கா, செருப்பு இல்லாமல் ஏறிக்கிட்டு இருக்கோம். கால் ரொம்ப சுடுது. பாருங்க பழனிமலை தெரியுதா? இந்த ரோப் கார்லாம் போய்கிட்டு இருக்கு. பழனிமலையில் இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கு. தைப்பூசத்துக்கு நடந்து வர்ற மக்கள்லாம் கொஞ்சம் வெயிலை பார்த்து வெயில் தணிஞ்சோன்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. காலையிலே விடிய காலையிலே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நைட்டு ஃபுல்லாக கூட நடக்கலாம். இந்த வெயில் நடக்கவே முடியாது. இன்றைக்கி நாங்கள் ரொம்ப வெயிலில் பாடுபட்டோம். எங்களுக்கு பின்னாடி இருக்குது கடுமையான வெயில். இது போய்கிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட வந்தாச்சு உச்சிக்கு. பாருங்க பழனியோட ஃபுல் வியூ தெரியுது பாருங்க. ஆப்போசிட்டில் பழனி மலையும் தெரியுது. சுற்றி மேற்கு தொடர்ச்சி மலைகள் சூப்பராக இருக்குது பார்க்கவே. ரோப் கார் போய்கிட்டு இருக்கு பாருங்களேன். ரொம்ப காலமாக பழனி ரோப் கார் நிறுத்தம் நியூஸ் எடுத்தாலே இதே வேலையாக தான் இருக்கும். இப்போ பரவாயில்ல, ரோப் கார் போய்கிட்டு இருக்கு. இந்த வெயிலில் கோவில் வரும் கண்ணங்கரைன்னு தெரியுது. வந்து படி ரொம்ப ஹீட்டாக இருக்குது. பாறையில் படி ரொம்ப ஹீட்டாக இருக்குது. கொதிக்குது அப்படியே அனல் மாதிரி. வெயிலில் எப்படி இருந்தால் 2 மாதம் 3 மாதம் மழைக்கு போகிறது நினைச்சாலே பயமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். தெரியுதா? அம்மா பார்த்தா தெரியுதா? செம்ம வெயில், செம்ம ஹீட்டு இந்த இடத்துல. இந்த பழனி பாத யாத்திரை வர்றன்னுமே மக்கள்லாம் எப்படி கஷ்டப்பட போகிறாங்கன்னு தெரில. கிட்டத்தட்ட நாங்கள் காலையில் ஆரம்பித்து ஒரே நாளில் பழனி பாத யாத்திரை முடிக்க போகிறோம். கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் நடைப்பயணமாக வந்திருக்கோம். நம்மளுக்கு ஆப்போசிட்லேயே பழனிமலை இருக்குது. அங்கே போய் தரிசனம் பண்ணால் முடிஞ்சு போச்சு. பழனிமலைக்கு மேலே செல்ஃபோன்லாம் அனுமதி இல்லைன்னு சொன்னாங்க. எப்படின்னு தெரில. கீழேயே மொபைலெல்லாம் கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. பார்ப்போம் என்ன பண்ணலாம்னு. மேலே எடுக்க முடிஞ்சால் எடுக்கணும். ஒரு லெவலில் இருக்குது இந்த இடத்துல இருந்து. அங்கே தூரத்தில் ஒரு மலை தெரியுதா? ஃபுல்லாக வீடுகள். அங்கே கண்ணு கட்டுறதுள்ள வீடுகள். தூரத்தில் பாருங்கள், உங்களை காட்டுற எல்லாம் தெரியுது பாருங்கள். வேறு லெவல் வியூ இந்த இடத்துல இருந்து. நிறைய ஓடி வருது பாருங்க. ஓடி வரேண்ணா, ஓடி வரேண்ணா, ஓடி வா, ஓடி வா, ஓடி வா, ஓடி வா. பாவம் எல்லாரும் கஷ்டம். அந்த அம்மா பின்னாடி வராங்க. இடுமன் மலை உச்சிக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 600 படி தாண்டி வந்திருக்கோம். 600 படியுமே ஊர் திருவிழாவில் தீ மிதிப்போம்ல, அந்த மாதிரி படிலாம் கொதிச்சு காலெலாம் கொப்பளமாயிடுச்சு. இடுமன் நிற்கிறாரா? இடுமன் வந்து 2 பக்கட்டும் மலையை கட்டிக்கிட்டு நிற்கிறாரு. சூப்பராக இருக்குது. ஆனால் உள்ளே போய் சாமியை கும்பிடுவோம். பாருங்கள் இடும்பர் எவ்வளோ கம்பீரமாக நிற்கிறாரு பாருங்கள். 2 மலையை சுமந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-15 அடி உயரம் கற்பகிரகம் சிலை. சூப்பராக இருக்கார், கம்பீரமாக இருக்கார். நீங்கள் பின்னாடி பார்க்குற இடும்பன் மலை வரலாறு என்னென்னா, இமயமலையிலேருந்து இடும்பன் வந்து தன்னோட தோளில் 2 மலையை கட்டி எடுத்துகிட்டு வராரு. அதில் வந்து சக்திகிரி ஒன்று, சிவகிரி ஒன்று. சக்திகிரி வந்து இந்த இடுமன் மலை, சிவகிரி வந்து நீங்கள் அங்கே பார்க்குற பழனி முருகன் மலை. இப்போ நம்ம வந்து இடும்பரை வந்து தரிசனம் பண்ணிட்டு இடும்பர் மலையில் வந்து இறங்கிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து பழனி முருகன் கோயிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். சூரியனை பற்றியெல்லாம் பழனி மலைக்கு மேலே சரியாக நிற்கிது. நம்ம இடும்பர் மலையில் வந்து கீழே இறங்கியாச்சு. இப்போ நேராக வந்து நம்ம பழனிமலை அடிவாரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு வேகமாக வந்து நம்ம பழனிமலை ஏற வேண்டியதான். ஏன்னா கூட்டம் வந்து நாளைக்கு சண்டே,
கூட்டம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து ஒரு 5 மணி ஆக போகுது. கூட்டம் அதிகமாச்சுன்னா சாமியை பார்க்குறது ரொம்ப லேட் ஆயிரும். நாளைக்கு வெள்ளையங்கிரி போகிறது வந்து ரொம்ப லேட் ஆயிரும். அதனால் வந்து நம்ம கொஞ்சம் சீக்கிரம் போகலாம். போய் நம்ம பழனிமலை பாலதண்டா இதை பண்ணி தரிசனம் தெரியுதா, மலர்ந்தா இருக்குது. இப்படியே போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் இறங்கினா இடுமன் கோவிலேருந்து 600 மீட்ரு அப்படின்னு காமிச்சிச்சு. அடிவாரம் போயிட்டு மலையேற போகிறோம். மக்களே பாருங்கள், நம்ம பழனி முருகன் கோவில் வளாகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அந்த ஏறுற படிக்கட்டு வந்துடும். கூட்டம் வந்து பெருசாக இல்லை பாருங்கள், கூட்டமே இல்லை. நான் இதுக்கு முன்னாடி தைப்பூசம் அப்போலாம் வந்திருக்கேன், செம்ம கூட்டமாக இருக்கும். சுத்தமாக கூட்டமே இல்லை. சீக்கிரம் சாமியை பார்த்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து அடுத்த கட்ட அந்த வெள்ளையங்கிரியை நோக்கி போக ட்ரை பண்ணுவோம். நம்ம ஏறி இறங்கினா அங்கே பாருங்கள், நம்ம ஏறி இறங்கினா இடுமன்மலை பாருங்கள். அங்கே பாருங்கள் எவ்வளோ வெயில் போட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா வெயில் இறங்கிக்கிட்டு இருக்கு, அதனால் அங்கே அடிக்குது. போயிட்டே இருக்கும். காலை உடச்சு விட்டாங்க, காலை உடச்சு விட்டாங்க. இவ்வளோ காலம் எனக்கு நடக்காத சம்பவம், கால் பிடிச்சிருந்துச்சு. எல்லாம் ஒன்னால மகளே பாருங்க, இந்த இடத்துல கட்டளமில்லா கழிப்பிடம் இருக்கு பாருங்க. இதில் போயிட்டு நாங்கள் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வரோம். மகளே பாருங்கள், நாங்கள் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆயாச்சு. இப்போ நம்ம போய் சாமி கும்பிட போகிறோம். மக்களே பாருங்கள், மணி வந்து கிட்டத்தட்ட 6 மணி ஆக போகுது. மேலே இந்த ஓம் முருகா லைட்டு போட்டாங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள், இந்த இடத்துல ஃப்ரீயாக செருப்பு வச்சுக்கலாம். இந்த இடத்துல நம்மளோட மொபைலை டெபாசிட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 5 ரூபா தான், ஒரு மொபைலுக்கு 5 ரூபா. மேலே வந்து மொபைல் ஃபோன் கொண்டு போக அனுமதி இல்லை. அதனால் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் அந்த மலையேற இடத்துக்கிட்ட போயிட்டு நம்ம மொபைலை வந்து டெபாசிட் பண்ணிட்டு போக போகிறோம். மகளே பாருங்கள், இந்த இடத்துலையும் மொபைல் வைக்கிற இடம் இருக்குது, ஆனால் கூட்டமாக இருக்குது பாருங்கள். இங்கே புலிப்பாணி சித்தரோட சிவ சமாதி இருக்குது பாருங்கள், அடிவாரத்துலேயே இருக்குது பாருங்கள். நம்ம அடிவாரம் வந்தாச்சு பாருங்கள், இந்த மண்டபத்தை பாருங்கள். இதில் இருந்து அப்படியே நம்ம மேலே ஏறணும். செல்ஃபோனை எடுத்துகிட்டு போக அனுமதி இல்லை. அதனால் நாங்கள் வந்து செல்ஃபோனை வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு திரும்பி வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன்.
மக்களே, நாங்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டு சூப்பராக நம்ம வந்து தண்டாயுதபாணி வந்து ராஜ குளத்தில் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக தரிசனம் பண்ணியாச்சு. சீக்கிரமே போயிட்டோம், கூட்டம் இல்லை. தரிசனம் பண்ணி இங்கே ஃப்ரீயாக கொடுக்குற பஞ்சாமிரத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அடிவாரம் வந்தாச்சு. நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டோம். இப்போ வந்து இங்கேருந்து கிளம்ப போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பழனி பாத யாத்திரை முடிஞ்சிடுச்சு. 11 பேர் கொண்ட குழுவோட ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து 30 கிலோமீட்டர் பழனி பாத யாத்திரை ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம வந்து குழந்தை வேலப்பர் மலை, கணக்கம்பட்டி சித்தர், அப்புறம் இடும்பன் மலை, அப்புறம் வந்து கடைசியாக நம்ம பாலதண்டாயுதபாணி, பழனி முருகன் கோவில் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்போம். உங்களுக்கும் எல்லாத்தையும் காமிச்சிருப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான் அடிச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம காடு, மலை, மேடு, செடி கொடின்னு சுற்றி தெரிய போகிறோம். எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்க போகிறேன். இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு ட்ரக்கிங் வீடியோ சந்திப்போம். பழனி முருகன் கோவிலிருந்து